ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜங்கிள் டேங்க்கு ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் வேலை வந்துருச்சு. ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேலே இந்த பக்கமே நான் போகாமல் விட்டுட்டேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஏடாகூடமாக தாறுமாறாக வளர்ந்து டேங்க்கே கொஞ்சம் கதி கலங்கின மாதிரி ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் நீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அது சரி, அது வீடியோவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நீங்களும் இந்த மாதிரி பெரிய டேங்க் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது கவர் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வரைக்கும் நிறைய நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு நான் இதுலேயும் பண்ணதில்லை. பட் ஃபஸ்ட் டைம் அதுக்கு ரெக்குயர்மெண்ட் வந்துருச்சு. அதுதான் சரி கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஃபர்ட் எடுத்து போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்லேயும் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ஒரு மெயின் காரணமே சில விஷயங்களுக்காக தான். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீக்லி மெயின்டெனன்ஸில் நம்ம ரெகுலராக பண்ணுவோம். அந்த ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து நல்லா தானே இருக்குது, இது ஏன் நம்ம மாற்றிட்டுருக்கோம், தண்ணி கிளியராக தானே இருக்குது, ஏன் மாற்றுறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை போக 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 வச்சு செஞ்சிடும். அம்மா வீட்டில் இருக்கோம் சொல்லுவாங்க, நம்ம தண்ணி மாற்றும் போது தண்ணி நல்லா தானே இருக்கு, ஏன் மாற்றுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அது மாற்றாமல் விட்டோன்னா அப்படியே டே பை டே வந்து திடீர்னு, அதாவது 10 நாள் கரெக்டாக இருக்கும், அப்புறம் ஒரு 2-3 நாளில் திடீர்னு ஒரு சடனாக ஒரு கொலாப்ஸ் ஆகிடும். அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ரெகுலராக பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வல்ஸ்னேரியா ஜங்கிள். இது எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கு பாருங்கள். ஆல்ரெடி டேங்கே 5 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோ ஃபீட்டில் இருக்குது பார்த்தீங்களா? மோர் தென் 7 ஃபீட் இருக்குது. இது ஏன் கட் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பின்னாடி ரீசன் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து வீக்லி மெயின்டெனன்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக சிரமம் பார்க்காம பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெறும் வீக்லி மெயின்டெனன்ஸ் வாட்டர் சேஞ்சாக மட்டும்தான் இருக்கும். நம்ம சோம்பேறித்தனை பட்டுட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டோன்னா நம்மளை வச்சு செஞ்சிடும். கடைசியில் சொன்னவங்க எல்லாம் நம்மளுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு தான் பெண்டு கலரும். ஸோ நம்ம மெயின்டெனன்ஸில் எப்போயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளாக ரெஸ்ட்டில் விட்டுறணும், அப்படியே டேங்க் எல்லாம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் கிட் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட் கிட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், நான் கார்டு கொடுக்குறேன். இதில் பாருங்களேன், ஆக்சுவலாக 20 டேஸ்க்கு மேலே ஆச்சு இல்லையா, இப்போ தான் நைட்ரைட்லாம் ஸ்பைக் ஆகியிருக்கு. இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். எல்லாமே கரெக்டாக ஒயிட்டாக தான் இருக்கும். அந்த குளோரின் வந்து குளோரின் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். நான் பண்ணதுக்கான விளைவு இதுதான், பெரிய இம்பேக்ட். ஏன்னா நைட்ரைட்லாம் கொஞ்சம் இருந்தாலே வந்து கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்கும் இவ்வளோ பெரிய டேங்க்குக்கு. அதனால் இது கண்டிப்பாக நான் வந்து 50% வாட்டர் சேஞ்ச் லெவலுக்கு நான் கண்டிப்பாக போனால் தான் இது வந்து நான் காப்பாற்ற முடியும். ஏன் அப்படின்னா, இல்லை ஸ்ட்ரிம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிம்ஸ்லாம் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் மாறிச்சுனா கூட எல்லாமே காலி. ஏன்னா எல்லாமே ப்ரீடிங் பண்ணுற ஸ்டேஜில் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் போய் நம்ம இது மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் இவ்வளோ சீரியஸாக எஃபர்ட் போட்டு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைஃபன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சைஃபன்லேயே நீங்கள் வந்து ஒரு பாதி டஸ்ட்டு, அந்த ஃபிஷ் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது பிளான்ட் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் இதிலே எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து ஒரு கரெக்டான ஸ்பீடை வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வுட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக உங்கள் கண்ணுக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. அந்த வுட்டு மேலே வந்து சின்னதாக அந்த ஃபிஷ் வேஸ்ட்டுலாம் அப்படியே இருக்கும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து பக்கத்தில் வச்சிங்கன்னா அது அழகாக கிராஸ் பார்க்க தெரியும். நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ணுக்கே தெரியாது. எல்லாமே ராக்ஸ்லேயும் அந்த வுட்டில், அதுக்கப்புறம் அந்த மாஸில் எல்லாமே டெபாசிட் ஆகிருக்கும். அது இந்த மாதிரி நீங்கள் ஆட்டி டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் அது வெளியே வரும். அது இல்லாமல் இதில் வந்து ராக்ஸ்லாம் வந்து நிறையா ஹோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரஃப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அது வெளியே வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மண்ணில் இருக்கிறத வந்து எடுக்க முடியாது. மண்ணில் இருக்கிறத வந்து எடுக்கவும் வேண்டாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிம்ஸே பார்த்துப்பாங்க அந்த வேலையெல்லாம் பக்காவாக. ஸோ அதனால் எடுக்க வேண்டாம். அதனால தான் நான் வந்து டயடைம்ஸே வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸில் மட்டும் தான் க்ளீன் பண்ணுவேன், வேறு எதுலேயுமே நான் விட்டுருவேன். ஏன்னா ஸ்ட்ரிம்ஸ்கோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட்டு நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் டயட்டம்ஸ் நான் கையே வைக்க மாட்டேன். ஒன்லி கிளாஸ் டேங்கில் இருக்கிறத மட்டும் தான் கிளியர் பண்ணுவேன். இது மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா ராக்ஸில் இருக்கிறது, முடிஞ்சால் லீஃபில் இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ட்ரிஃப்ட் வுட், அதுதான் மெயின். அதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக அதெல்லாம் எடுத்துருங்க. இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த டேங்க் வந்து ஒரு 4லேருந்து 5 பக்கெட் வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், 20 லிட்டர்ஸ் பக்கெட்டு. ஸோ அப்படி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்கும். நான் ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பக்காவாக அது அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதே சமயம் வாட்டர் பக்கெட்டும் சிந்தாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இதிலே கவர் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த சைஃபன் போடணும். இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த சைஃபன் போட்டு டஸ்ட் எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 2 பக்கெட் எடுத்துருக்கோம். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, மைன்யூட்டாக நிறைய டஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி வாட்டர் வந்து இந்த மாதிரி கலங்கினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி மாதிரி இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்கும், இந்த மாதிரி அழுக்காகவே இருக்காது. ஃபஸ்ட் டைம் அதுக்காக தான் நம்ம கண்டிப்பாக இது பண்ணுறோம். பார்த்திங்களா, இந்த தண்ணி இறங்கின உடனே இந்த ப்ரௌன் ஆல்கெல்லாம் தண்ணியில் இருக்கும்போது தெரியாது, பின்னாடி பிளாக் ஸ்க்ரீன் போட்டிருந்தீங்கன்னா. ஆனால் தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்ட உடனே எப்படி அது ட்ரை ஆகி எவ்வளோ இதாக தெரியுது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் இதெல்லாம் பக்காவாக நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து டிசைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு 10% எடுக்கணுமா, 20% எடுக்கணுமா, 50% எடுக்கணுமா, நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு வந்து டிசைட் பண்ண தெரியணும். ஏன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டிஷன் உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் டேங்க் கண்டிஷன் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. பிளான்ஸில் வந்து எதுவுமே எல்லாமே பயங்கரம் வளர்ந்துருச்சு, எதுலேயுமே கை வைக்க போகிறதில்ல, ட்ரிம் பண்ண போகிறதில்ல. வாட்டர்லேயே முடிஞ்ச அளவுக்கு இது சரி பண்ண தான் பார்க்கணும். ப்ளஸ் வந்து இந்த ஆல்கே டயட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஆல்கே கொஞ்சம் ரிஃப்ரூட் மேலே இருக்குது, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு பக்காவாக இதை நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நான் மணி பிளான்ட் வச்சுருப்பேன், நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரைட்ஸை ரிமூவ் பண்ணுறது தான், முடிஞ்ச அளவுக்கு அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். அது இருந்துமே வந்து நம்மளுக்கு இப்போ இவ்வளோ நைட்ரைட் வந்து ஸ்பைக் ஆகிருக்கு அப்படின்னா கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான். அதுக்காக தான் நம்ம வந்து இமிடியேட்டாக வாட்டர் சேஞ்ச் நம்ம வந்து 50% லெவலில் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த லீஃப் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ விஷயம் வந்து நிறையா இருக்குது, அதுக்காக தான். இப்போது நான் ஸ்கிம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்க ஸ்கிம்மர்லாம் வந்து நான் வாங்கி ஒரு 3-4 மாதம் ஆச்சு. இப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து அந்த கிளாஸில் இருக்குது இல்லையா, பின்னாடி கிளாஸில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா பிளாக் வால் பேப்பர் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியாது. அதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பேஷனில் வாஷ் பண்ணுங்கள். திரும்ப வந்து டேங்க்லேயே பண்ணிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். திரும்ப வந்து அந்த ஐட்டம்ஸ் தண்ணிக்குள்ளே போகும், ஸோ வாட்டர் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிஷ்யூவை ட்ரை டிஷ்யூ தான் நீங்கள் எடுக்கணும். அதாவது தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, வெட் அண்ட் ட்ரை, அதாவது தண்ணி இல்லாமல் அப்படி இருக்கும் இல்லையா, அதுதான் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா பக்காவாக எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் கண்ணில் படுதோ, ஸோ லெஃப்ட்டு, ரைட்டு, சைடு, பேக்கு, ஃப்ரண்ட்லலாம் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்கும், ஐட்டம்ஸ் இருக்குன்னு, ஸோ விசிபிலிட்டி இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரியாது. சரி, அதனால் உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்லலாம் மெயின் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த ஃபில்டர் ஓஸ், இன்லெட், அதிலலாம் வந்து பக்காவாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து திருப்பி நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கழுவலாம். பட் திரும்ப அது வந்து நம்மளுக்கு இன்னொரு எஃபர்ட் தானே, தண்ணிக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து அது போய் ஃபில்டர்லேயும் போய் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதனால் அது வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளாஸில் எடுத்துகிட்டு வாஷ் பேஷனில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து டேங்க் வந்து ஒரு நீட்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இதில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான்ட்ஸோட டென்ஸ் தெரியும். நான் வந்து சுத்தமாக இதில் மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே பண்ணல, க்ரூமிங்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் ஜங்கிள் லுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே ஏடா கூடமாக தான் வளர்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன் நான். இப்போ அந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக அதுவே பேக்ரவுண்ட் பிளான்ட்ஸ். அது வந்து வல்ஸ்னேரியா நேனா, அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் கிட்டத்தட்ட இப்போதைக்கு டேங்க் ஹைட் ஒரு 2 ஃபீட்டு, அதுவே ஒரு 2.5 ஃபீட் வந்துருச்சு, அவ்வளோ ஹைட் அது. ஸோ இதில் வந்து நான் அதை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் அப்பீல் கொடுக்கணுன்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லை, இருக்கிறதே ரொம்ப பர்ஃபெக்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிவிடுங்க. ஏன்னா திரும்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி 50% வாட்டர் சேஞ்செலாம் நீங்கள் வந்து அடிக்கடி பண்ண போகிறதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எஃபோர்ட் போட்டு க்ளீன் பண்ண பாருங்கள். நான் சொன்ன மாதிரி லெஃப்ட்டு, ரைட்டு, சைடு, அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம கை ஆக்சசிபிளாக இருக்கோ அந்த இடத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிவிடுங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்ரி டைம் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, பண்ணவும் கூடாது, அது வேறு ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த மாதிரி எந்தெந்த இஷ்யூ இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி அட்ரஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கண்டிஷனுக்கு வரும். சரி ப்ரோ, தண்ணிக்கு மேலே ஓகே, தண்ணி கீழே நம்மளுக்கு வந்து ப்ரௌன் ஆல்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூல் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து குளத்துல தான் நான் வாங்கினேன். இது வச்சு நம்ம வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதை கார்டு எடுக்க முடியல, ஏன்னா நம்ம தனியாக நானே பண்ணுறதுனால எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தான் இது கரெக்டாக உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும் போதே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய டேங்க் இருக்கிறவங்க சொல்கிறேன், அதாவது இது வந்து 2 ஃபீட் ஹைட்டு, ஆல்ரெடி வந்து 3 ஃபீட்டில் இருக்கிறனால ஒரு 5 ஃபீட் இருக்கும். ஸோ அப்போ வந்து கை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு டூல் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வந்து உள்ளே விட்டு கிளாஸில் எல்லாமே கவரப் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மோட்டர் பைப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளெலாம் நிறைய ப்ரௌன் ஆல்கே இருக்கும், சுற்றி இருக்கும். அதாவது அதில் இருக்காது, அந்த ஓஸ் உள்ளே இருக்காது, அந்த சைடில் அது எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த சைடு வாட்டர் ஃப்ளோ இருக்காது, ஏன்னா அதுதான் வாட்டர் புஷ் பண்ணுறதுனால அதுக்கு பேக் சைடில் வந்து நிறைய லேக் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்.
உங்கள் ஸ்கேப்பிங்க்கு ஏற்ற தெர்மாக்கோல் சைஸ் ஒன்று வாங்கி வச்சுட்டு, இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா இது சின்னது தான், இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒன்று வாங்கி வச்சுட்டு அழகாக கட் பண்ணி இல்லை தண்ணி வந்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக தண்ணியை ஃபில் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கேப்பிங் வந்து கலையாமல் இருக்கும். ஏன்னா அது மணல் இருக்கிறனால நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றும் போது டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா மணல் வந்து ஒதுங்கிடும். அது வந்து நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் நார்மலாக ஊற்றுனீங்கன்னா விலகி விடும். அதுக்கு சில மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நீங்கள் ஊற்றும் போது மட்டும்தான் அது கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஏன்னா தானே ஊற்றுனீங்கன்னா அது விலகி வரும். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, இந்த மெத்தட் நீங்கள் அப்படியே ஊற்றிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஊற்றினாலும் அது விலகி போகாது. ஏன்னா அது ஃபோர்ஸ் வந்து டுவார்ட்ஸ் அந்த கிளாஸ் எண்டு போகிறனால அது விலகி போகாது. நான் முடிஞ்ச அளவுக்கு கண்ணில் இதெல்லாம் பட்டு இந்த பைப் ஓஸு, அது மாதிரி அவுட்லெட் பைப்பு, அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த கேப்பு, அது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம எதுக்கு வார்னிஷ் அடித்தோம், எதுக்கு பாலிஷ் போட்டோம்னா இதுக்கு தான். இந்த தண்ணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணிலாம் அப்படியே உள்ளே போய் ஊறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம ப்ளைவுட் ஒன்று போட்டு அதை ஃபுல்லாக நம்ம வந்து பாலிஷ் போட்டோம். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட். எப்போவுமே ஒரு டிஷ்யூ கிளாத்தோ இல்லை ஏதாவது துண்டு வச்சுக்கோங்க. தண்ணியை நம்ம பார்க்கும் போதுலாம் உள்ளே போகும்போது நம்ம வந்து அதை வைப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு சேஃப் லாங்கர் கோலில் போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இருக்கிறதுலேயே கொஞ்சம் கஷ்டமான ஜாபுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த தண்ணி ஃபில் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு 4 பக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப 4 பக்கெட் ஊற்றுறதுக்கு இதுக்கு சீக்கிரமாக ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு பெஸ்ட்டு மெத்தட் நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா 4 பக்கெட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு உண்மையிலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம பேஷன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஸ்மார்ட்டான ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சே ஆகணும். பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. நீங்களாம் வந்து எப்படி வாட்டரை ஃபில் பண்ணுறீங்க, எப்படி எடுக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து 3 ஃபீட் டேங்க் 4 ஃபீட் டேங்க்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. நானும் எனக்கு நிறைய டிஎம் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்களாம் எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக தான் இருக்குது, ஒன்றும் பேட் இல்லை. நான் வந்து எப்போவுமே டயட்டம்ஸ் வந்து பிளான்ஸ் மேலே இருக்கிறத நான் வந்து விட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆல்கே. இது ஏன் தெரியுமா அங்கே வந்திருக்கு, லைட் வந்து ஓவர் எக்ஸ்போஷர். அதுக்காக தான் நான் வந்து அதை 180 சென்டிமீட்டருக்கு மாற்றி விட்டேன். இப்போ வந்து அது அப்படியே க்ரீன் ஆல்கே வந்து பயங்கரமாக வளர்ந்துடும். அது லைட் எக்ஸ்போஷர் அங்கே வந்து ரொம்ப இன்டென்ஸாக விழுறதுனால தான். அது மற்ற இடத்துலலாம் இருக்காது, அந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் வரும். அதுக்காக தான் லைட்டை வந்து அப்படி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே ரீசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சும்மா எதுவுமே என்னதுனா நம்ம வைக்கலை, எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது. ஸோ இந்த அனுபியாஸில் அந்த மேலே கொஞ்சம் அப்படியே டயட்டம்ஸ் இருக்குது. அதை லைட்டாக இந்த மாதிரி அப்படியே வச்சு பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக கிளியராகிடும், பார்க்க அழகாகிடும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இந்த வல்சனேரியா ஜங்கிள் ஏன் கட் பண்ணாமல் விட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா இந்த டேங்க்கு இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 90% ஆஃப் செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ டெக், அதாவது லைட் ரெக்குயர்மெண்ட் கம்மியாக இருக்கிற பிளான்ஸ் தான். இந்த 2 தவிர மிச்சம் எல்லாமே கம்மியாக இருக்குது. அதனால் நான் இந்த வல்சனேரியா ஜங்கிளை வளர விட்டிங்கன்னா மேலே ஒரு ரூஃப் மாதிரி அப்படியே படர்ந்து வந்துடும். அதுக்காக தான் இந்த மணி பிளான்ட் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 நாள் தான் வச்சேன், நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அதுவும் எசென்ஷியல் தான். இப்போ தண்ணி ஃபுல்லாக நம்ம இன்னும் 1 பக்கெட் தான், அது ஃபில் பண்ணிட்டிங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேங்க்கு வந்து ஹைட்டு கொஞ்சம், அதாவது நான் யூனிவர்சல் ஹைட் வைக்காமல் 3 ஃபீட்டுக்கு ஹைட்டு வந்து 2 ஃபீட் வச்சுட்டேன். அதனால தான் உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக ரெக்குயர்மெண்ட் போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 2 ஃபீட் டேங்க் வந்து ஒரு 74 லிட்டர் 75 லிட்டர் வருது. ஃபஸ்ட் கேனிஸ்டர் ஃபில்டரில் ஒரு 15 லிட்டர்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 லிட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஃபீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணனால நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 275 லிட்டர்ஸ் இந்த டேங்க்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இன்புட்ஸ் ஜாஸ்தியாக தான் போகணும், நம்ம எஃபர்ட்ஸும் ஜாஸ்தியாக தான் போகும். ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா, இந்த பேர் என்ன, அமானோ ஸ்ட்ரீம் சுற்றிக்கிட்டே இருக்கார். அவெல்லாம் செம்மையாக ஆல்கே ஹீட்டர் பண்ணுவார். அதெல்லாம் இந்த மாதிரி பெரிய டேங்கில் தான் போடணும். சின்ன டேங்கில் போட்டிங்க அப்படின்னா எல்லாம் எகிரி குதிச்சு வெளியே போயிடும். அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அது அதனால் அமானோ ஸ்ட்ரீம் போகிறதா நல்லா சஃபிஷியண்ட்டாக அதுக்கு ஒரு கேப்ஸ் ஹோல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி பெரிய டேங்கில் போடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தண்ணி நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு செட்டப் வந்து இப்போ தான் ஒரு தெளிவு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியுது. அந்த ப்ரௌனிஷ் டின்ட்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து என் டேங்கில் ப்ரௌனிஷ் டின்ட்டு கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா ட்ரிஃப்ட்வுட் சைஸ் பெருசு, அது கண்டிப்பாக வந்து கலர் மாற்றும். பட் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு தான், அந்த டஸ்ட்டில் வர்ற ப்ரௌனிஷ் தான் அது நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஸோ லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிஷிங் நெட்டை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த டஸ்ட்டை எல்லாமே எடுத்துருங்க. ஏன்னா எந்த கொலாப்ஸுமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து இதெல்லாம் வீக்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து பண்ணாமல் எப்போயாவது ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபர்ட் அதிகமாக இருக்கும், டைம் எடுக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து சிரமம் தான். அது கடைசியில் நம்ம தான் பண்ணணும், நம்ம தலையில் தான் விழும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நோட் பண்ணிகிட்டே இருங்க. நான் பண்ணாமல் தப்பு பண்ணாதீங்க.
ஸோ நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே ஐ மீன் அந்த லீஃப் வேஸ்ட்டு இதெல்லாம் மிதக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் வந்து நம்ம அப்படியே ஸ்டேபிளாக போடணும் நம்ம டேங்கை. ஏன்னா அப்போ தான் என்ன செட்டில் டவுன் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஸ்டெபிலிட்டிக்கு அப்புறம் நான் வந்து இப்போ பவர் ஆன் பண்ணுறேன் மோட்டரை போட்ட உடனே இப்போ கொஞ்சம் தெரியும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது எங்கள் லீஃப் வந்து அடைச்சிட்டு இருந்தாலும் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நம்ம பிக் பண்ணிக்கலாம். அது அந்த லீஃப்லாம் இருக்கிறனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பட் அது அப்படியே கொஞ்சம் கிளாக் மாதிரி அப்படியே ஆகிடும். அதுக்காக தான். பட் ஓகே, நோ ப்ராப்ளம் தான். இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பட் நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. நம்ம வந்து நீட்டாக பார்த்தே பழகிட்டனால நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் ஆடாக தெரியும். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், க்ரீன் ஹேர் ஆல்கே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு மீறின லைட் அதிகமாக நம்ம கொடுத்தோன்னா இந்த க்ரீன் ஆல்கே வரும். அதே மாதிரி டயட்டம்ஸும் வந்து ஈஸியாக போகாது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும். ஆனால் அதே கொஞ்சம் அப்படியே நம்ம கண்டுக்காமல் விட்டோன்னா அதெல்லாம் ஈஸியாக போகாது. அதுக்கப்புறம் ஆல்கே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் இனிஷியலே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அது பெரிய லெவலில் மோட்டிவேட் பண்ணோம். ஏன்னா பல விதமான சேலஞ்சஸில் மீறி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நைட்டு 2:30 மணி. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஸோ உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தான், ஓகேவா? வேறு எதுவும் நம்ம கேட்கல. ஸோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது செட்டப் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள். அப்படின்னா நேரில் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், ஜஸ்ட் ஃபார் பேஷன் கோல்ஸ். ஸோ இன்னும் நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ பேக் டு பேக் வர இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். ஸோ டேக் கேர், பாய், see you.